ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். மொபைல் வெப் போர்ட்டல் மூலமாக 300 ரூபா தரிசன டிக்கெட் எப்படி திருமலைக்கு புக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுடைய ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோனில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அது கூகுள் குரோமாக இருக்கலாம், அல்லது யூசி ப்ரௌசராக இருக்கலாம், ஓப்பேராவாக இருக்கலாம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் கூகுள் சர்ச் என்ஜின் போயிட்டு டிடிடி ஆன்லைன் சொல்லி டைப் பண்ணாலே போதும். முதல்ல வரக்கூடிய வெப்சைட் டிடிடி தேவஸ்தானம் .ap.gov.inங்கிற வெப்சைட் தான். அதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கிடணும். வெப்சைட் உள்ளர என்ட்ரான உடனே ரைட் சைடில் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இடத்த கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிடணும். லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணும். அடுத்ததாக வரக்கூடிய ஓடிபியையும் கொடுத்து லாகின் பண்ணிக்கிடணும். லாகின் பண்ணி முடித்த உடனே ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம்னு இருக்கும். நோட்டிஃபிகேஷன்லையும் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் பற்றி இருக்கும். அதில் கிளிக் ஹியர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா முதல்ல நமக்கு வெயிட்டிங் டைம் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வெயிட்டிங் டைம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெப்சைட் உள்ளே நம்ம எப்போ என்ட்ரு ஆகிறோங்கிறத பொறுத்து இந்த வெயிட்டிங் டைம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் வெயிட்டிங் டைம் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட்டிங் டைம் முடிஞ்ச உடனே 300 ரூபா தரிசன டிக்கெட் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி காட்டும். இதில் க்ரீன் கலராக இருக்குது எல்லாமே அவைலபிலிட்டி. எல்லோ கலராக இருந்ததுன்னா வேகமாக முடிய போகுதுன்னு அர்த்தம். அடுத்ததாக ஒரே லாகினில் ஒருத்தருக்கோ அல்லது 6 பேருக்கோ நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம். அது எத்தனை பேருக்குன்னு செலக்ட் பண்ணணும். டைம் ஸ்லாட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு இருக்கும். நமக்கு என்ன டைம் ஸ்லாட்டில் 300 ரூபா தரிசனம் பார்க்கணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ பட்டனை கொடுக்கணும். இங்கே தான் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். எத்தனை பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோமோ அத்தனை பேரோட பேர், ஜெண்டர், வயசு, ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஒருவேளை என்ஆர்ஐ இருந்தால் பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். பேசிக் டீட்டெயில் கொடுத்து முடித்த பின்னாடி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும். கண்டினியூவை கிளிக் பண்ண உடனே நம்ம கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஒரு தடவை ஷோ ஆகும். அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ண டேட்டும் டைமும் நம்மளை போலவே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்கன்னா உள்ளே போகாது, ரிட்ரைவ்னு வரும். அதை கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே எல்லாமே எல்லோ ஆகிடுச்சு பாருங்கள். சாட்டர்டே சண்டே வேகமாக எல்லோ ஆகிடும். மற்ற க்ரீனாக இருக்கிறது எல்லாமே அவைலபிள் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லோவாக இருக்குது வேகமாக புக் ஆகுதுன்னு அர்த்தம். முடிஞ்சால் நம்ம வீக் டேயில் கூட ஒரு டேயை செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுத்தோம்னா பேசிக் டீட்டெயில் இன்னொரு தடவை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நம்ம கொடுத்ததே அதில் ஷோ ஆகும். நம்ம பேன ஆப்ஷனை கிளிக் பண்ணி டைரெக்டாக ஏதோ பேமெண்ட்டுக்கு போயிடலாம். யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணலாம், அல்லது கார்டு மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். யூபிஐயை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுடைய யூபிஐ ஐடியை கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தோம்னா இது மாதிரி தான் வரும். அடுத்ததாக நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த பிளாட்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபோன்பே மூலயமா பேமெண்ட் பண்ணி முடித்த உடனே இப்படி தான் நமக்கு ஷோவாகும். இது ஃபோன்பே பிளாட்ஃபார்ம். அடுத்து நேராக மறுபடியும் நம்ம ப்ரௌசருக்கு வந்தோம்னா நம்மளுடைய டிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். அதில் டேட்டு, டைமு, நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இதுதான் அந்த டிக்கெட், நம்மளுடைய தரிசன டிக்கெட். இதுதான் எத்தனை பேருக்கு நம்ம தரிசன டிக்கெட் போட்டிருக்கோமோ அத்தனை பேர் டீட்டெயிலுமே அதில் வந்துடும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டிக்கெட்டாக இருக்கும். தனித்தனியாக கிழிச்சிட்டு போய் ஒருத்தராக தரிசனம் பார்க்குறதுனா கூட பார்க்கலாம். மொத்தமாக போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். பிரிண்ட் எடுக்க வேணாம், 2 நாள் கழித்து பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் நம்மளுடைய சேம் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி நம்மளுடைய டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.